எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க இந்த இடத்துக்கு? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். ஆனபடியால் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென். ஒரு 2 நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தேவனே, எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது சுவாமி, நீர் எங்களோடு பேசும், உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேத புத்தகத்திலே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கட்டடம் போல இருக்கிறோம். ஆமென். ஞானம் இருந்தால் ஒவ்வொரு கட்டடத்தையும் பாருங்க. இந்த கட்டடத்தை பாருங்க. இந்த கட்டடத்தில் தூண்கள் இருக்குது. தூண்கள் தான் கட்டணத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆமென். தூண்கள் இல்லாவிட்டால் அந்த கட்டணம் நிற்காது. தூண்களிலே ஒரு தூணாவது கொஞ்சம் வீக்கா இருந்தால் அல்லது வெடிப்பு இருந்தால் அந்த கட்டடமே இடிந்து விடும். ஆமென். நான் உங்களோடு இன்றைக்கு 7 தூண்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சீர்திருத்து. அப்ப எங்களுக்கு ஞானம் இருந்தால் இந்த 7 தூண்களையும் நாங்கள் நல்ல சக்தியாக பலமாக கட்டி எழுப்புவோம். ஆமென். இது ஒரு 3 மணித்தியாலத்துக்குரிய ஒரு பிரசங்கம். எத்தனை பேர் 3 மணித்தியாலம் இருப்பீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கையை வைத்து பரவாயில்லை. எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். முதலாவது தூண். ஆமென். மத்தேயு 4:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். மனிதன் எப்படி பிழைப்பானாம்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அப்படியானால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரேக்க மொழியிலே லோகாஸ் என்று சொல்லுவார்கள். இந்த வேத புத்தகம் லோகாஸ். ஆனால் இந்த லோகாஸை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக எங்களோடு பேசுகிற பொழுது அது ரேமா வேர்டாக மாறுகிறது. இந்த ரேமா வேர்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எவன் ஒவ்வொரு நாளும் இந்த ரேமா வேர்டை பெற்றுக் கொள்கிறானோ அந்த முதலாவது தூண் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் பைபிள் வாசிக்கிறதே இல்லை. வாசிக்காமல் இருக்கும் பொழுது எப்படி ரேமா வரும்? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய முதலாவது தூண் நான் நன்றாக சக்தியாக பலனாக நான் கட்டி எழுப்ப போகிறேன். அது என்ன? தேவனுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்காக
காத்திருந்து அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது தூண். இரண்டாவது தூண் கர்த்தரை துதிக்கிற துதி. சங்கீதம் 149:6 நாங்கள் பார்க்கிறோம். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விளக்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். பாருங்க, உங்களுடைய கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வசனம் இருந்தால் அடுத்த தூண் என்ன? துதி. கர்த்தரை துதிக்கிற துதி. உங்களுடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். கஷ்டத்துக்குள் இருக்கும் பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துதித்தால் இந்த வசனங்கள் சொல்லுகிறது, பிசாசுகளை சங்கிலிகளால் கட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குமா? ஆமென். அநேகருக்கு பிசாசு என்றா பயம். பயப்படாதீங்க, கர்த்தரை துதியுங்க. ஒரு கையில இருக்கறதுக்குள்ள பட்டயம், அதாவது தேவனுடைய வசனம். வாய் முழுக்க தேவனை துதிக்கிற துதி. அது துதிக்கும் பொழுது பிசாசுகளை உங்களால் கட்ட முடியும். ஆமென். அது இரண்டாவது தூண். மூன்றாவது தூண், இது மிகவும் முக்கியமான ஒரு தூண். இதை பற்றி நான் கொஞ்சம் கூட பேச விரும்புகிறேன். மூன்றாவது தூண் ஜெபம். ஆமென். நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 26:40 பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, இதுல ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் இந்த ஜெபம் என்ற தூணை மிகவும் பலவந்தமாக கட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஆமென். அநேகர் ஜெபிக்கிறதே இல்லை. அநேகர் ஜெபம் பண்ணினால், ஆண்டவரே என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும். அந்த மகன் வந்து சாக்கோல் மாதிரி கருத்து இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு வெள்ளையா ஒரு பொம்பளையை கொண்டு வர. ஆமென். என் மகளை ஆசீர்வதியும். ஆமென். அதுதான் ஜெபம். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்துல ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆனபடியினால எங்களோட மாம்சம், பலவீனமான மாம்சத்தை மேற்கொள்வதற்காக கர்த்தருடைய பிரசன்னத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஜெபம். பாருங்க, சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே தண்ணீர் மேல் நடக்கிறது எப்படி என்று கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல. தண்ணீரை ரசமாக்குவது எப்படி என்று அவர்கள் கேட்கவில்லை. குருடர்களுடைய கண்களை எப்படி திறப்பது என்று கேட்கவில்லை. இந்த அற்புதங்கள் எப்படி செய்வது என்று ஆண்டவர்கிட்ட அவர்கள் கிளாஸ் கேட்கவில்லை. ஆனா என்ன கேட்டார்கள்? ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும். ஏன்னா சீஷர்களுக்கு தெரிந்தது ஒரு ரகசியம், விஷயம் இருக்குது ஜெபத்துல. அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை கண்டு அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென். அப்ப இந்த மூன்றாவது தூண் ஜெபம். இப்ப இந்த ஜெபத்துல நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மிகவும் முக்கியமான ஜெபம் என்னவென்றால் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றது. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே அவ்வளவுதான். இப்பவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து கொண்டு. அப்ப நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்?
மற்றவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு பாரத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணீர்கள், ஆனால் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அப்படி ஜெபம் பண்ணினால் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் செல்ஃபிஷ் கிறிஸ்டியன் என்று. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், உங்களுடைய நண்பர், சிநேகிதர் எல்லாருக்கும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் ஆவியிலே ஜெபம் பண்ணுவது. எத்தனை பேர் ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுவீர்களோ எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணாவிட்டால் இன்றைக்கு நீங்க அதை தொடங்கலாம், அதை செய்ய தொடங்கலாம். ஆவியிலே ஜெபம் பண்றது என்றால் என்ன? நாங்கள் பார்க்கிறோம் அந்நிய பாஷை என்று ஒரு வரம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே கூறப்பட்ட அந்நிய பாஷை என்கிற வரம், அதாவது ஆண்டவர் யாருக்காவது ஒரு செய்தி கொடுக்க வேண்டுமானால், ஒரு நபருக்கோ அல்லாவிட்டால் ஒரு சபைக்கோ ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் அந்நிய பாஷை மூலமாக ஒருவர் மூலமாக அந்த செய்தியை கொடுப்பார். அதை இன்டர்பிரேட் பண்ணுவதற்கு இன்னொருத்தருக்கு அந்த வரம் இருக்கும். அவர் அந்த செய்தியை தமிழிலோ ஆங்கிலத்திலோ இன்டர்பிரேட் பண்ணுவார். ஆனால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார், எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினான், என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். பாருங்க, இந்த அந்நிய பாஷையிலே அது ஒரு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியாக ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். praying in the spirit, அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்றது. அந்நிய பாஷை பெற்று இருக்கிறவர்கள் சில நேரங்களில் சபைக்கு போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்நிய பாஷையில கொஞ்சம் பேசி நிறுத்தி விடுவார்கள். சிலருக்கு அந்நிய பாஷையில பேசுறது வெட்கம். ஆனா இந்த அந்நிய பாஷை என்பது என்ன என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். நான் சொல்றதை நீங்க கவனமாக கேட்பீர்களானால் இன்றையிலிருந்து நீங்க அந்நிய பாஷையிலே தொடர்ந்து மணித்தியாலம் கணக்காக ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அந்நிய பாஷையில பேச போறீங்க. ஆமென். முதலாவது பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென். பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். ஆமென். ஆங்கில பைபிளிலே தமிழிலே பக்தி விருத்தி என்று போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, he that speaketh in an unknown tongue edifieth himself. edify என்றால் edifice என்றால் ஒரு பில்டிங். edify என்றால் அந்த பில்டிங்கை கட்டி எழுப்புவது. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்களையே நீங்க ஆவியிலே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க ஆவியிலே வீக்கா இருந்தால் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது நீங்க நல்லா பலசாலிகளாக மாறுவீங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப அந்நிய பாஷையில எவ்வளவு பேசி ஜெபம் பண்ணுகிறோமோ எங்களை நாங்க கட்டி எழுப்புகிறோம். ஆமென். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அநேகர் இதை கேட்டிருக்கவே மாட்டீங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஆமென். இதனால் தான் அந்நிய பாஷை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஜெபம். ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? தேறினவர்களுக்குள்ளே
ஞானத்தை பேசுகிறோம். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறான். He speaks wisdom என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஞானம் அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானமும் அல்ல. ஆமென். இந்த உலகத்தின் ஞானம் அல்ல, அழிந்து போகிற இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்களின் ஞானமும் அல்ல. இப்ப நாம் என்ன பேசுகிறோம் பாருங்க. பெரிய வைத்தியர்களுடைய ஞானம் அல்ல, விஞ்ஞானிகளுடைய ஞானம் அல்ல, ராஜாக்களின் ஞானம் அல்ல, பெரிய மக்களுடைய ஞானம் அல்ல, அதைவிட மேலான ஒரு ஞானம், அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். விளங்குச்சுதா? ஆமென். அப்ப மனிதனுடைய ஞானம் அல்ல, அந்நிய பாஷையில பேசும் பொழுது தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். இன்னும் 7ஆம் வசனத்தை பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், இந்த வசனங்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. உலகம் தோற்றுவதற்கு முன்னே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மகிமைக்காக தேவன் சில காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதை விட்டுட்டு இன்றைக்கு கண்ணீர் விட்டு, ஐயோ ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறார் இல்ல பாஸ்டர், நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் பாஸ்டர். அன்புள்ள சகோதர சகோதரர்கள், நீங்க இதை அறிந்து கொள்ளுங்க. உலகம் தோற்றுவதற்கு முன்னே இந்த 2021ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா என்ற நாட்டிலே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய மகிமைக்காக ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு மகிமையான ஒரு தேவன். ஆமென். உலகம் தோற்றுவதற்கு முன்னே உங்களுடைய அப்பா உங்களுடைய அம்மாவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பு, ஆமென், ஆண்டவர் உங்களை அறிந்து உங்களுடைய மகிமைக்காக சில காரியங்களை ஏற்றி வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பாருங்க, நமக்காக நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்க என்ன பேசுகிறீங்க? உங்களுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட மறைக்கப்பட்ட தேவனுடைய ஞானத்தை பேசுறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ளுக்கு போய் இறங்குதோ தெரியல. அன்புள்ள சகோதர சகோதரி, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இதை காட்டின பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிலர் அந்நிய பாஷையை குறித்து கேலி செய்கிறார், சிலர் அந்நிய பாஷை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறார். அதனுடைய ரகசியம் என்ன என்று அறிந்து கொண்டவர் மணித்தியால கணக்காக அவருடைய பாதத்திலே இருந்து அந்நிய பாஷையில பேசுவார். நீங்க பேசுகிற வார்த்தை அது உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய நாவிலே வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறார். உங்களுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. இப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக, நீங்க இந்த உலகத்துக்கு தோற்றுவதற்கு முன்பதாக உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேவனுடைய ஞானத்தை, உங்களுடைய மகிமைக்காக ஏற்படுத்தின காரியங்களை நீங்க பேசுகிறீங்க. அது ஒரு நாள் நிச்சயமாக அது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்நிய பாஷை பேச முடியாதவங்க
வந்து ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் கிருட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் ஆவியிலே நிரம்பின ஒரு பாத்திரம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல், இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுங்க, மனிதனுடைய ஞானத்தினால் பேசுகிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி, அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும் பொழுது அது மனிதனுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தை. ஆவியினாலே நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய சொந்த மாம்சத்தினால் அல்ல, ஆவியினாலே அதை பேசுகிறோம். பேசி ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஒரு மனிதன் ஆவியிலே நிரம்பி இருந்தால் அவனை போல ஒரு பலசாலி இந்த உலகத்திலே கிடையாது. ஆமென். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் என்னை அழைத்துக் கொண்டு ஒரு வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பாஸ்டருக்கு அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அவர் ஒரு வீட்டுக்கு போனார், அந்த வீட்டு முழுவதும் ஒவ்வொரு அறைக்கும் போய் ஜெபம் பண்ணுவார். சர்வன்ஸ் பாத்ரூமுக்கு கூட உள்ளுக்கு போய் ஜெபம் பண்ணுவார். ஆனால் எனக்கு அந்த விசுவாசம் இல்லை. என்னுடைய விசுவாசம் என்ன, நான் எந்த இடத்துல கால் வைக்கிறேனோ அந்த இடத்துல இருந்து பிசாசு ஓடி போயிடுவான். ஆமென். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இப்பொழுது இருக்கிறேன். இப்போ 1 மாத காலமாக ராத்திரி 12 மணிக்கு பிறகு எங்களால் நித்திர கொள்ள முடியாது. எங்களுடைய மேல் அபார்ட்மெண்ட்ல பெரிய சத்தம், பகல் முழுக்க ஒரு சத்தமும் இல்லை. நடுராத்திரி 12 மணிக்கு பிறகு பெரிய சத்தம். பேசுகிற ஜனங்கள் பேசுகிற சத்தம் அல்ல, ஏதோ பொருட்களை இழுப்பார்கள், கீழே விழுத்துவார்கள், 3 மணிக்கு ஆணி அடித்துக் கொண்டிருப்பார்கள். நான் போய் செக்யூரிட்டி கார்டு மேனேஜர்ட்டையும் சொன்னேன். அவர்கள் போய் சொன்னார்கள், அது நிற்கவில்லை. 2 முறை சொன்னேன், நிற்கவில்லை. அதுக்கப்புறம் எனக்கு சரியா கோபம் வந்தது. நான் சொன்னேன், சரி அடுத்த முறை சத்தம் கேட்கும் பொழுது நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ அப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ ஜெபம் பண்ணு. அப்ப ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இவங்க ராத்திரி 12 மணிக்கு பிறகு சூனியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. நான் போய் மேனேஜரை பார்த்து சொன்னேன், இவங்க 12 மணிக்கு பிறகு மேலே சூனியம் செய்கிறார்கள். அவர் சொன்னார், அது எப்படி சூனியம் செய்கிறவர்கள் இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து தங்கி இருக்க மாட்டாங்க, இவங்க வேறு வேலையில இருக்கிற ஜெம் மர்ச்சன்ட்ஸ் அப்படி என்று சொன்னார். சரி, இன்னும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவர்கள் இந்த இடத்தை விட்டு போகணும். ஆமென். திடீர்னு ஒரு நாள் நான் லிப்ட்ல கீழே வரும் பொழுது மேனேஜர் ஓடி வந்தார், நீங்க சொன்னது சரிதான், நேற்று இவங்க இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க, அவரிடத்தில் ஏதோ கருப்பு ஆடைகள் கருப்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, போற நேரம் ஓதிக்கொண்டே போறாங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் சூழ ஒரு பிசாசும் கிட்ட வராது. ஆமென். நான் சொல்ல தொடங்கிய கதைக்கு வாருங்க. அப்ப அந்த வீட்டுக்கு சென்ற உடனே இவர் எல்லா இடத்துக்கும் போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு போக முடியல. என்றால் கணவன் அதை பூட்டி சாவி எடுத்துட்டு போய் விட்டான். இப்ப இவருக்கு ஒரே கவலை, அதுக்குள்ள போய் ஜெபம் பண்ண முடியவில்லை. அவர் என்னை பார்த்து சொன்னார், பட் யூ ப்ரே. சரின்னு நான் ஜெபம் பண்ணேன். நான் கண்ணை மூடிட்டு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொன்னேன். ஆண்டவர் என் கண்களை திறந்தார். அந்த அறைக்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் நான் கண்டேன். நான் அந்த மனைவியை பார்த்து, உனக்கு இப்படி ஒரு கட்டில் இந்த டிரெக்ஷன்ல இருக்குது, அவன் ஆமன்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு கபட் இருக்கிறது, ஒரு அல்மாரா இருக்கிறது, அவன் ஆமன்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு கிளாத் ஸ்கிரீன் இருக்குது என்று சொன்னேன், அவன் ஆமன்டா.
அப்படியே அறைக்குள் இருக்கிற அறைக்குள்ள போகவே இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது தேவன் அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க 13ஆம் வசனத்துல, நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவனோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவியிலே நிரம்பின ஒரு ஜனமாக மாறுவோம். நாங்க கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சபை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, ஆண்டவர் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் வர கடவன், என்னிடத்திலே என்னை விசுவாசிக்கிறவன் அவனுக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். ஆமென். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் புறப்பட வேண்டும். சகோதரன் ஈரசுதனுக்கு நான் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள்ல, maybe 2-3 years, God is going to give you a ministry. Amen. You will not only be a doctor, you will be a preacher and a teacher. Amen. இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, இந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா இருந்தா, என்ன சோதனை வந்தா, என்ன கொரோனா வந்தா, என்ன சுனாமி வந்தா, அந்த கட்டடம் நேராய் நிற்கும். ஆமென். இப்ப 3வது தூண் என்ன? ஜெபம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? வேத வசனம் சொல்கிறது, இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். உன்னதத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் ஆவிக்குள்ள ஒரு மனிதனுடைய அவனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது வேத புத்தகத்தில் இருக்கு. இதெல்லாம் நாங்க வாசிக்க மாட்டோம், இதை விசுவாசிக்க மாட்டோம். அது எனக்கு இல்ல பாஸ்டர், உங்களுக்கு இல்ல. ஆவியிலே நிரம்புங்க, ஆவியிலே நடமாடுங்க, ஆவியிலே வாழுங்க. ஆமென். அவர்களுடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவர்களுடைய கூட உட்காரவும் செய்தார். எப்ப? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு பிறகு பரலோகத்துக்கு போனவர் இல்ல, இப்பொழுது அவருடைய உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய கண்களை திறந்தருள வேண்டும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா what God expects from you? ஆண்டவர் உங்களை எவ்விதமாக நீங்க இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தெரியுமா? சங்கீதம் 92:10 காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இங்க எத்தனை காண்டாமிருகங்கள் இருக்குதுங்க? ஹalleluya. God is expecting you. நீங்க ஒரு ஆவிக்குரிய காண்டாமிருகமாக மாற வேண்டும். ஆமென். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இந்த தாவீதை பற்றி நாம பெரிய காரியங்களை பேசுவோம் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காத் என்னும் இடத்துல இருந்து கொஞ்சம் பேர் போய் தாவீதோடு சேர்ந்தாங்க. ஆமென். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சிங்கங்களுடைய முகம் இருந்ததாம். வாசிக்கிறேன் கேளுங்க. காத்தீரு பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கம் முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாக இருந்து யுத்த சேவரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். இப்ப தாவீதினுடைய வெற்றியெல்லாம் வந்தது காரணம் என்ன? அவனோடு இருந்த ஜனங்கள், அவர்கள் சிங்கத்தை போல இருந்தார்கள். ஆமென். உங்களை பார்த்து பிசாசு சிங்கம்னு சொல்லுவானா அல்லது அசிங்கம்னு சொல்லுவானா? ஆமென்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கஷ்டமான நாட்களில் எத்தனை பேர் தேவனை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் அல்ல, பைபிள் ஸ்டடி கிடையாது, பிரேயர் மீட்டிங் கிடையாது, ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் மறந்து விட்டார்கள். இது சோதனையின் காலம். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தரித்திருப்பீங்க என்று ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுகிறார். உங்களுக்கு எவ்வளவு பசி, எவ்வளவு தாகம் இருக்குதுன்னு ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆமென். கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப முதலாவது எப்படி இருக்கணும்? காண்டாம் மிருகத்தை போல இருக்கணும். இரண்டாவது சிங்கத்தை போல இருக்கணும். மூன்றாவது என்ன? ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, காத்திருக்கிறதா என்ன? ஜெபத்திலே காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எத்தனை கழுகுகள் இருக்குதுங்க! இந்த கழுகுகள் இல்ல, காக்கைகள் தான் இருக்குது. ஒவ்வொரு குப்பை தொட்டியா போய் இங்க கொஞ்சம் சாப்பாடு, அங்க கொஞ்சம் சாப்பாடு, இந்த சபை சரியில்லை, இன்னொரு சபை, இந்த பாஸ்டர் சரியில்லை, இன்னொரு பாஸ்டர், ஒவ்வொரு குப்பை தொட்டியா போய் தேடுறது. கர்த்தருக்குள் வந்து காத்திருங்க, புது பலன் அடையுங்க, கழுகுகளை போல செட்டை அடித்து பரலோகத்துக்கு பறந்து செல்லுங்க. ஆமென். அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் ஓடினாலும் இடைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நாலாவது தூண் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது வேத வசனம். எபிரேயர் புத்தகம் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் அவசியம். விசுவாசம் எப்ப வரும்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது விசுவாசம் வரும். ஆமென். பாருங்க, இந்த விசுவாசத்தை பற்றி நான் அதிகம் பேச போறது இல்லை. காரணம் என்ன? அநேகர் விசுவாசத்தை பற்றி பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய பிரசங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். ஆமென். ஆண்டவர் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்ற விசுவாசத்தை இன்றைக்கு அந்த விசுவாசத்தை பெரிய பலாப்பழம் போல ஆக்கி வச்சிருக்கிறோம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லிட்டு 23 சொல்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப 23 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று நீ அதை பார்த்து பேசினால் அது நடக்கும் என்று விசுவாசி. 24 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இதுல 2 காரியங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். விசுவாசம் என்றால் சில பிரச்சனைகள் நீங்க பேசணும், கமாண்ட் கொடுக்க வேண்டும், அகன்று போ. சில பிரச்சனைகள் நீங்க ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி அது நடந்து விட்டது என்று இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஆமென். முதலாவது மலைகளை பார்த்து நீ இங்கே இருந்து அகன்று போ என்று கட்டளை கொடுத்து நீங்கள் பேசின வார்த்தைகள் நிறைவேறும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இருந்தால் அது நகர்ந்து போகும். இரண்டாவது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இதுல 2 எதை பாவிக்க வேண்டும் என்பதை நீங்க தான் யூகித்துக் கொள்ள வேண்டும்.
நீங்க தான் டிசைன் பண்ண வேண்டும். உதாரணமாக ஒரு மலை என்றால் என்ன? மலை என்றால் உங்களுடைய முன் செல்கிற பாதையை மறைக்கிற காரியம்தான் ஒரு மலை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய வியாபாரத்திலோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கோளாறுகளோ உங்களுக்கு முன்னெடுத்து போகாம இருக்கிற ஒரு மலையை போல இருந்தால், உங்களுடைய பாதையை பிளாக் பண்ணி கொண்டு இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார் அதை பார்த்து பேசு, அதுக்கு கட்டளை கொடு, அகன்று போ. அது கிரேக்க மொழியில பார்க்க அழகா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த மலை அப்படியே தூக்கி எடுத்து சமுத்திரக்குள்ள போகும். ஆமென். அப்ப நீங்க பேசும் பொழுது, பேசின பிறகு அது நடக்கும் என்று இருதயத்தில் நீங்க விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாச கண்களினால் அதை நீங்க காண வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. நண்பர்கள் வந்து சொன்னாலும் சந்தேகப்படக்கூடாது. டாக்டர் சொன்னாலும் சந்தேகப்படக்கூடாது. நாம் பேசிவிட்டு அது நடக்கும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பேசுங்க, பரவாயில்லை, ஆனா நடக்கும் என்பதை விசுவாசிங்க. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, அல்லது ஒரு தேவை, ஒரு பண கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை, கடன் தொல்லையில இருந்து விடுதலை, அல்லது வியாதி, எதற்காவது நீ ஜெபத்திலே கேட்பாயானால் அதை பெற்றுக்கொண்டே என்று விசுவாசி. அப்பொழுது அது உனக்கு நடக்கும். இந்த ப்ராப்ளம் என்னவென்றால், கேட்போம், விசுவாசிப்போம், நாளைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், நடக்காது. நீங்க ஆண்டவருடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஆமென். நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது நடக்கும். விளங்குதா? faith என்பது விசுவாசம் என்ற ஒரு காம்ப்ளிகேட்டட் காரியம் அல்ல, வெரி சிம்பிள். கடவுள் விசுவாசம் இருந்தா போதும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு வாழுங்க. ஆமென். விசுவாசம் தான் அடித்தளம். விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமா இருக்கலாம். ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, வேத புத்தகத்திலே ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் உண்டு, ஒரு நிபந்தனை உண்டு. ரைட்டா? இதுதான் நிபந்தனை. மழை பெய்து போகணுமா, உங்களோட பிரச்சனைகளுக்கு பதில் வேண்டுமா, இதுதான் நிபந்தனை. 25ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பெயரில் உங்களுக்கு யாதொரு குறையும் உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இது தான் 5வது தூண், மிகவும் முக்கியமான தூண். என்னது? மற்றவர்களை மன்னிப்பது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய ஜெபத்திலையும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மற்றவர்களை மன்னியார் இருப்பீர்களானால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நீங்க பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒருத்தரும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆமென். மன்னிப்பு ஆண்டவர் பார்க்கிறார், எவனுடைய இருதயத்திலே மன்னிப்பு இருக்கிறது என்று. மன்னிக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பு கொடுங்க. மாமியார் மருமகளை மன்னியுங்க, மருமகள் மாமியாரை மன்னியுங்க. மற்றவர்கள் தவறு செய்தாலும் பரவாயில்ல, மன்னியுங்க. ஆமென். உங்களுக்கு தெரியா பாஸ்டர், அவன் என்ன செஞ்சா தெரியுமா? தெரியும், ஆனா மன்னியுங்க. ஆமென். அவன் என்ன பத்தி என்ன பேசினா தெரியுமா? தெரியும், மன்னியுங்க. அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மன்னிப்புக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது வேத புத்தகத்தில் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். யார் தெரியுமா? யோசேப்பு. ஆமென்.
யோசேப்புடைய வாழ்க்கையில சில காரியங்களை பார்ப்போம். ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். அவன் என்ன செய்ய, சகோதரர் எல்லாம் அவன் முன்னால் வந்து நிற்கிறாங்க, எகிப்தியரும் வந்து நிற்கிறாங்க. அவன் இருந்தது ராஜ அரண்மனை தானே, இப்ப சேவகர்கள் யுத்த வீரர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவன் என்ன செய்யறான்? எல்லாரையும் வெளியே அனுப்புகிறான். காரணம் என்ன? அவனுடைய பிரச்சனை, இந்த சகோதரரோடு இருந்த பிரச்சனையை அவர்கள் மத்தியில பேசுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. நாங்க என்ன செய்வோம்? டக்குன்னு SMS உனக்கு தெரியுமா இவன் எனக்கு என்ன செய்தா, அல்லது கால் அடி உனக்கு தெரியுமா இவன் என்ன செய்தா எனக்கு. யோசேப்பு அப்படி செய்யல, எல்லாரும் வெளியே அனுப்பினான். ஏனென்றால் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. இன்னொருத்தரோட ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை அட்வர்டைஸ் பண்ணாதீங்க. ஆமென். சோசியல் மீடியால போடாதீங்க. அல்லேலூயா. சில டைரக்டா படமாட்டாங்க, இன்டைரக்டா அடிப்போம் கீழே. ஆமென். யோசேப்பு எல்லாரும் வெளியே அனுப்புறான். மற்றது காசிப் பண்ணாதீங்க. காசிப்புக்கு தமிழ்ல என்ன வார்த்தை? காசிப் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அது. ஆமென். இரண்டாவது யோசேப்பு என்ன செய்கிறான்? 4ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாங்க. இந்த சகோதரர் என்ன செஞ்சாங்க? அவனை வஸ்திரத்தை கிழித்து ஒரு குழியில போட்டு எகிப்தியருக்கு விற்று தகவல் பண்ண போய் பொய் சொன்னாங்க. இவனை ஒரு மிருகம் அடிச்சு கொண்டுட்டு இருக்கு. அவர்களை பார்த்து இவன் என்ன செய்கிறான்? என்கிட்ட வாங்க. அல்லேலூயா. நீங்க உண்மையாக ஒருவரை மன்னித்து விட்டீர்களானால் அவர்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுங்க, ஒரு பிரியாணி செய்து கொடுங்க. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் மன்னித்துட்டேன், ஆனா மறக்க இயலாது பாஸ்டர், இனி நான் அவளோட பேசவே மாட்டேன் பாஸ்டர், இனி அவளுக்கும் எனக்கும் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாஸ்டர், 2 மீட்டர். அல்லேலூயா. யோசேப்பு என்ன செய்றான்? சகோதரரே என்கிட்ட வாங்க. நான் இது கட்டுக்கதை அல்ல. வசனத்திற்கு 4ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ஆமென். மன்னிப்பு கொடுத்தா போதாது, அவர்களோடு சேருங்க. ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 3வது காரியம் 5ஆம் வசனத்திலே, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க என்ன சொல்றான்? அவன் குற்றம் காட்டவில்லை. டேய் நீங்க எல்லாம் சேர்ந்து என்னடா செஞ்சீங்க, எனக்கு என்ன அடிச்சீங்களா, என்னை அந்த இதுல போட்டீங்க தானே, என்னை விற்று போட்டீங்க தானே. அவன் அந்த கதையை பேசவே இல்லை. அவன் என்ன சொல்றான்? நீங்க என்னை விற்று போட்டபடினாலே ஆண்டவர் தான் என்ன உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்துட்டாரு. ஆமென். மன்னிப்பு கொடுத்து விட்டீர்களானால் அவர்களை குற்றப்படுத்தாதீங்க. சிலர் மன்னிப்பு கொடுத்து, வாங்க சிஸ்டர் உட்காருங்க சாப்பிடுங்க, சாப்பிடுறேன்னு சொல்ல, நீ இப்படி செஞ்சதானே, நீ இப்படி பேசினதானே, இவரோட அப்படி சொன்னதானே. அல்லேலூயா. வேண்டாம், இருதயத்தில் இருந்து மன்னிப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். யோசேப்பு சொன்னாங்க, கிட்ட வாங்க, அவர்களை குற்றப்படுத்தாதீங்க. அடுத்த காரியத்தை பார்ப்போம் 9ஆம் வசனத்திலே. ஆதியாகமம் 45 9ஆம் வசனம். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்திலே போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்திலே வாரும், தாமதிக்க வேண்டாம். பாருங்க, நாங்க என்ன சொல்லிருப்போம்? டேய் அப்பாட்ட போ, நீ செஞ்ச காரியத்தெல்லாம் அப்பாட்ட சொல்லு, அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீ என்னை அடித்து என் வஸ்திரத்தை கலட்டி என்னை குன்றுல போட்டு எகிப்தியருக்கு வித்த உண்மை கதை அப்பாவுக்கு கட்டாயம் தெரியணும். நீ எனக்கு எழுதி கொடுத்து வச்சுட்டு போ, அப்பாட்ட சொல்லுவேன் எனக்கு சத்தியம் பண்ணி போ, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ அப்பாட்ட போய் தகப்பனிடத்திலே போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தால்
என்னிடத்துல வாங்க, தாமதிக்க வேண்டாம். பாருங்க, இதுதான் உண்மையான மன்னிப்பு. ஆமென். எப்படி இருந்த யோசேப்பு இப்ப எகிப்துக்கு பிரைம் மினிஸ்டராக ஆண்டவரை ஏற்படுத்தினார். காரணம் என்ன? மன்னிப்பு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒருவருடைய பாவத்தை, தப்பிதத்தை மன்னிக்காவிட்டால் அது உங்களை தான் பாதிக்கும். அது உங்களுக்கு ஒரு கேன்சராக மாறும். அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆனால் நீங்க தான் அவதிப்படுவீர்கள். உங்களுக்கு பலவிதமான சுகவீனங்கள் வரும், பலவீனங்கள் வரும். மன்னிப்பு கொடுக்காவிட்டால் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மன்னிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உண்மையாக இன்னாரை மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 6வது தூண். ஆமென். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமென். 6வது தூண் சுவிசேஷம் அறிவிப்பது, இவாஞ்சலிசம். முக்கியமான ஒரு தூண். ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே உங்களை பரலோகத்தை கொண்டு போயிருப்பார். ரைட்? அப்ப ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு அநேகர் சாட்சி சொல்லுவதே இல்லை. அவருடைய பேச்சிலையும் அவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவர் என்று அறிந்து கொள்ளவே முடியாது. உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இயேசுவை அறியாத ஜனங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீஷன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாயை திறந்து சாட்சி சொல்ல வேண்டும். துப்புவார்கள், அடிப்பார்கள், வெறுப்பார்கள், பரவாயில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது நடந்தால் அது கட்டாயமாக எங்களுக்கும் நடக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவிசேஷகனாக மாறுவோம் ஒவ்வொருவரும். 2 தீமோத்தேயு 4:4 தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி. அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிய சீஷனுக்கு எழுதுகிறான். என்ன தெரியுமா? எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி. இன்னைக்கு நான் இந்த இதுல இருந்து உங்களை பார்த்து நீங்க தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணா அடுத்த மீட்டிங்கு நீங்க வரமாட்டீங்க. ஆமென். அது உண்மைதானே? ஒருத்தர் வரமாட்டீங்க. ஐயோ, அவர் பிரசங்கம் பண்றத பாருங்க, தீங்கு அனுபவின்னு பிரசங்கம் பண்றார். ஆனா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான், நீ தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். ஆமென். பவுல் தீமோத்தேயை பார்த்து நீ தீர்க்கதரிசியின் வேலையை செய் என்று சொல்லவில்லை, அப்போஸ்தலனின் வேலையை செய் என்று சொல்லவில்லை, சுவிசேஷகனுடைய வேலையை செய். அன்புள்ள சகோதர சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசுகிற ஒரே வார்த்தை என்ன? சுவிசேஷகனாக மாறு. தேவனுடைய சத்தியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். வாயை திறந்து பேசுங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 6வது தூண், எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷகனாக மாறினால்தான் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றலாம். ஆமென். இந்த சஃபயர் ஹோட்டல் கூட்டங்கள் தொடங்கி பாசக்கிருவோடு பகிர்ந்து கொண்டார். ஒரு காலகட்டத்திலே யுத்த நாட்களிலே ஜனங்கள் முன்னால வந்து கண்ணீர் விடுவார்கள். பிள்ளைகளை காணும், கணவனை காணும், மகளை காணும், பிரமதஸ்தார் வந்து கண்ணீர் விடுவார்கள். அந்த நாட்களிலே ஆண்டவர் அநேக பேரை தொட்டார். சிலர்
தேவனால் தொடப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறி இப்பொழுது வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். ஆமென். ஒரு நாள் பரலோகம் சென்ற பிறகுதான் பாஸ்டர் கீழுக்கும் எனக்கும் தெரியும் எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் தொட்டிருக்கிறோம். அதே போல எங்களோட உடன் ஊழியர் அநேக பேர் இருக்கிறீங்க. ஒருத்தருடைய பேர் சொல்லாவட்டி அது பெரிய பிரச்சனையாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். இதுதான் லேசான காலம். நீங்க 3 வீல்ல போற நேரம் அவன் பேசுவான், ஐயோ மே ரட்ட பலண்டக்கோன்னு சொல்லுவான். நீங்க டக்குன்னு சொல்லுங்க, அப்படியே பைபிளை மேக்க ஈழதீனம், அப்படியே ஜனாபதித்துமாக ஈழதீனம், அப்படியே அகமதித்துமாக ஈழதீனம் சொல்லுங்க பயப்படாம. ஆமென். அது ஆங்கிலத்திலே லாலெஸ்னஸ், தமிழ்ல அது என்ன? ஸ்பிரிட் ஆஃப் லாலெஸ்னஸ், ஒழுங்கற்ற அல்லது நீதி இல்லாத. அது இலங்கையில மாத்திரமில்லை, உலகம் எங்கேயும் நடக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடைசி காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஆமென். மனிதனை நம்பாதீங்க. மனிதன் ஒரு பொழுதும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எந்த அரசாட்சி வந்தாலும் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம்தான் அது முடியும். அது உங்களுடைய என்னுடைய கையில இருக்கு. நாங்கள் சுவிசேஷகர்களாக மாற வேண்டும். கடைசி தூண், 7வது தூண். இதை அநேகர் விரும்ப மாட்டீங்க. கிவிங், கொடுக்கிறது. ஆமென். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை அவர் நேசித்தபடியினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக கொடுத்தார். அப்ப நாங்களும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய அன்பை கொடுக்க வேண்டும், எங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், எங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக 2 வசனங்கள் காட்டி கொடுக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு 6ஆம் வசனத்தை பார்ப்போம் முதல்ல. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். சிறுக விதைக்கிறவன், கொஞ்சமாக விதைக்கிறவன் கொஞ்சமாக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பாருங்க, இதுல ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். இந்த லூக்கா 6:32 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இது எனக்கு விளங்கல. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே உமக்கு நான் 10,000 கொடுத்தா நீ திருப்பி எனக்கு அந்த 10,000 திருப்பி தந்தா அதுல அது ஒரு மிரக்கல் அல்ல, அது ஒரு அற்புதம் அல்ல இல்லையா? ஆண்டவர் என்ன காட்டினது என்ன தெரியுமா? நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாங்கொட்டையை விதைத்தீர்களானால் அந்த மாங்கொட்டை அதுக்கு உயிர் வந்து துளிர் வந்து பெரிய மரமாகி எத்தனை கனிகள் வரும்? ஒரு 50, ஒரு 100. நீங்க விதைத்தது என்ன? ஒரு மாம்பழம். ஆனா கிடைத்தது 50, 100 கனிகள். ஆண்டவர் சொல்றார், நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். ஆமென். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் எங்களுடைய ஸ்டாண்டர்டை விட அதிகம். இப்ப நீங்க 2 மாம்பழம் விதைச்சா எத்தனை மாம்பழம் பெறுவீங்க? 200, 300, 3 மாம்பழம் விதைச்சா ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பார்? அதைத்தான் இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், சிறுக விதைக்கிறவன்
சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுல பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு மாம்பழத்தை நட்டி நாளைக்கு கனி கொடுக்க பார்ப்போம், அது நடக்காது. ஆமென். என்னுடைய தாயும் தகப்பனும் போட்ட விதைகள் நாங்க இப்பொழுது அனுபவிக்கிறோம். ஆமென். நீங்க போடுற விதைகளை சில நேரம் கூட பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஆமென். தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சிலருக்கு எல்லாம் அந்த ஆங்கிலத்தில் கிரீடி என்று சொல்லுவார்கள். அதுக்கு என்ன சொல்றது? பேராசை. இன்றைக்கு போட்டா நாளைக்கு, இன்னைக்கு 100 ரூபாய் போட்டா நாளைக்கு 1000 ரூபாய் வரணும், இன்னைக்கு 10,000 போட்டா நாளைக்கு 1,00,000 வரணும். அப்படி பிரசங்கம் பண்ற மூட போதர்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மைதான், ஆண்டவர் உங்களை வெட்கத்துக்குள்ள போக மாட்டார். அவரை நம்புகிறவர்களை ஒரு பொழுதும் அவர் வெட்கத்துக்குள்ள ஆக்க மாட்டார். உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் அவர் தீர்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியும் தேடி, அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். அது உண்மை, அது சத்தியம், அது நடக்கும். ஆனால் நாங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விதைக்கிற காலம் ஒன்று இருக்கிறது, அறுவடை காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். ஒரு விதைக்கிறவன் இன்றைக்கு விதைத்தது நாளைக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் அந்த சீசன் வரணும், வெயில் அடிக்கணும், மழை பெய்யணும். அந்த சீசன் வந்த பிறகுதான் அவனுக்கு அறுவடை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவன் காத்து கொண்டிருப்பான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 9:10 பாருங்க. நான் விதைக்கிற பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதுல இதை பாருங்க, இது மிகவும் அழகான ஒரு காரியம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பாருங்க, ஆண்டவர் விதைகளை கொடுக்கிறார், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்ப விதையை நாங்க என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும், ஆகாரத்தை புசிக்க வேண்டும். இன்னைக்கு சபையில என்ன நடக்குது? ஆகாரத்தை புசிக்கிறோம், விதைகளையும் புசிக்கிறோம். ஆனபடினால கடன் பிரச்சனை, வறுமை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு விதைக்கிறதுக்கு விதையையும் கொடுப்பேன், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பேன். அப்ப நீங்க விதைகளை கட்டாயமாக விதைக்க வேண்டும். இதுல ரகசியம் என்ன பாருங்க, உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுவேன், விதைகளை தான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரே ஒழிய ஆகாரத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அநேகர் விதைகளையும் சாப்பிட்டு ஆகாரத்தையும் சாப்பிட்டு நல்லா பெருகி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுக்குதான் தெய்வீக ஞானம் வேண்டும் என்று இந்த வசனங்கள்ல ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, விதையை தான் பெருக பண்ணார். ஏன் ஆண்டவர், what does God expect us? He wants us to sow more and more. நாங்க என்ன பண்றோம்? அந்த விதையை சாப்பிடுறோம். அது போல ஆண்டவரே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னொரு காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கலாத்தியர் 6:6. தயவு செய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். உங்களிடத்தில் பணம் கொடுங்க வேண்டும் என்று நான் இந்த காரியத்தை சொல்லவில்லை. ஆனால் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு என்னுடைய இருதயம் தெரியும். நான் இது சொல்வதற்கும் வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் ஒரு நாள் ஆண்டவர் என்னிட்ட கேட்பார், நீ அவர்களுக்கு இதை சொல்லவில்லையே என்று. வெட்கப்பட வேண்டும் என்றால் உண்மையாக பவுல் அப்போஸ்தலன் தான் வெட்கப்பட வேண்டும் என்று அவர் தான் இதை எழுதினார். அவர் எழுதியிருக்கிறது தான் நான் சொல்றேன். ஆமென். கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும்
பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆமென். கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நீங்கள் அநேக வேறு வேறு சபைகள்ல போவீங்க, நல்ல பிரசங்கங்களை கேட்பீங்க. உங்களுடைய பாஸ்டர்மார் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். தேங்க்யூ என்று சொல்லிட்டு வர வேண்டாம். வசனம் என்ன சொல்கிறது? உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்படி கொடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் சபைகள்ல இருக்கிறாங்க. அவர்கள் இந்த வசனம் தெரியுமோ தெரியாதோ கொடுக்கிறாங்க. ஆனா அநேகர் பாஸ்டர் உங்களுடைய பிரசவம் மிக அழகா இருந்து பாஸ்டர், நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டேன் பாஸ்டர், தேங்க்யூ, பாய் பாய், குட் நைட் என்று சொல்லிட்டு போய்வாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன்? இந்த வசனங்களை நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நான் இதை சொல்லுகிறேன். ஆமென். அப்ப ஏழாவது தூண் என்ன? கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். It is more blessed to give than to receive. கூடிய ஆசீர்வாதம் வரும் எப்பொழுது? கொடுக்கும் பொழுது. அது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே உன் கரத்துல என்ன இருக்கிறது? ஒரு சின்ன தடி ஆண்டவரே, அதை வீசு. கையில இருக்கிறதை ரிலீஸ் பண்ணாதான் ஆண்டவர் கையில இருக்கிறது அவர் ரிலீஸ் பண்ணுவார். மோசே கோலை போட்ட உடனே அங்கே அற்புதம் நடந்தது. அவங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணிருந்தா அற்புதம் நடந்திருக்காது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலங்கள்ல நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கட்டிடமாக 7 தூண்களோடு நாங்கள் நிலை நிற்க வேண்டும். என்ன பிரச்சனைகள் வந்தால், என்ன சோதனைகள் வந்தால், இந்த உலகத்துல இன்னும் பெரிய பெரிய வைரஸ் எல்லாம் வரும், பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் எல்லாம் வரும். அதுக்கு எல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்ள இந்த 7 தூண்களும் இருந்தால் அது எங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். கடைசியாக நான் சொல்லுகிறேன், முதலாவது தூண் என்ன? வார்த்தை. இரண்டாவது தூண் துதி. மூன்றாவது தூண் ஜெபம். நாலாவது தூண் விசுவாசம். ஐந்தாவது தூண் மன்னிப்பு. ஆறாவது தூண் சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஏழாவது தூண் கொடுப்பது. ஆமென். நாங்க எல்லாரும் எழுந்திருப்போம் இந்த நேரத்தில்.